வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இன்றைக்கி மாங்காய் தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாங்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ மாங்காய் சீசன், நிறையவே மாங்காய் கிடைக்கிது. அதில் உங்களுக்கு விருப்பம் போல் உள்ள மாங்காவை வாங்கி நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்க இல்லை ஹஸ்பண்ட் யாராவது வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறாங்க, இல்லை நீங்கள் வெளியூருக்கு இப்போ ட்ராவல் போகிறீங்க அப்படிங்கன்னா கூட செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், இல்லை இது மாதிரி எந்த மாதிரியான சாதத்துக்கும் சைடிஷாக தொட்டுக்கலாம். ரெண்டாவது நீங்கள் ஒயிட் ரைஸில் போட்டு பெரட்டி கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், சைடிஷ் பஞ்சாயத்தே இருக்காது. ஒயிட் ரைஸில் இதை போட்டு குழம்பே வைக்கலைன்னா கூட இதை போட்டு பெரட்டி திங்கலாம். அந்த அளவுக்கு நான் இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன். இதுக்கு நான் கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதை ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். தோல் சீவிட்டால் 1/2 கிலோ தான் இருக்கும். ரொம்ப சின்ன சைஸ், ஒரு உள்ளங்கை அளவுள்ள மாங்காய் தான். இது நல்லா தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா தண்ணியெல்லாம் துடைச்சிட்டு தோல் சீவி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தோல் சீவிட்டு கேரட் துருவுறதால துருவிக்கோங்க. சில பேர் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு செய்வாங்க. அதை விட இந்த மாதிரி திருவிட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா எடுத்து நம்ம அந்த தொக்கை சாப்பிட்றப்ப அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கேரட் துருவுறதால திருவி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன் வானிலையில் போட்டு நல்லா சட்டியில் போட்டு வறுத்துட்டு இந்த மாதிரி பொடி பண்ணி குறப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 150 ml நல்லெண்ணெய் சட்டியில் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு 1 கொத்து கருவேப்பிலை நல்லா போட்டு தாராளமாகவே போடலாம். போட்டு பொரிய விட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாவை புட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெந்தயம் பொடி பண்ணும்போது வறுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ திருவின மாங்காவை இந்த நல்லெண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணுங்க. முதல்ல நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா தூளெல்லாம் சேர்க்கணும். அப்போ தான் இந்த மாங்காய் தொக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போடக்கூடாது. மாங்காவை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும். நல்லா இந்த மாதிரி மாங்காவை வதக்கிட்டு நல்லா அடிக்கணமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சுருண்டு வெந்து வரும். இதில் நம்ம தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோன்னா கெட்டு போயிடும். இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ணின அந்த வெந்தயம் கடுகு அதை இதில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது 1/2 கிலோ உள்ள மாங்காவுக்கு நான் இவ்வளவு சேர்க்குறேன். இப்படி நல்லா மசாலா தூளெல்லாம் போட்டு திருப்பி நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் அதில் உள்ள எண்ணெயெல்லாம் நல்லா வெளியில் சுரந்து வெளியில் வர்றதுக்கப்போ நம்மளுக்கு நல்லா சுருண்டு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்க்குறேன். பத்தலைன்னா நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். நல்லா உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. இது எண்ணெய் வெளியில் பிரிஞ்சு வருங்க. அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இதுலேருந்து எண்ணெய் நல்லா வெளியில் அப்படியே வெளியில் வரும், அப்படியே பிரிஞ்சு வரும். அந்த டைம் வரைக்கும் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. பாருங்கள், லைட்டாக வெளியில் வர ஆரம்பிச்சிட்டு இந்த டைமில் இப்போ உப்பு பத்தலை எனக்கு, அதுக்காக மேற்கொண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லாவே வெந்து வந்துடும். பாருங்கள், சட்டியில் ஒட்டவே இல்லை. நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அதே சமயம் ஃப்ளேம் அதிகமாக வச்சிடாதீங்க. மாங்காய் தொக்கு அப்படியே கருகி போன மாதிரி ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் வெல்லம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை இருந்துச்சு, அதனால் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் சேருங்க. ரொம்ப சேர்க்க வேண்டாம், ரொம்ப இனிப்பாக இருக்கும். மீடியமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதாவது இனிப்பு, புளிப்பு, கசப்பு, அதாவது லைட்டாக நம்ம வெந்தயம் வேறு பொடிச்சு போட்டிருக்கோமா, அந்த கசப்பு எல்லாம் சேர்ந்து நல்லாயிருக்கும். தயிர் சாதம் இல்லை நீங்கள் தயிர் சாதத்தை மேலே வச்சுட்டு அப்படியே தட்டுவிட்ட சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் வெறும் சாதத்தில் சாப்பிட்றதுனால நல்லாயிருக்கும். ரெண்டாவது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா சாதத்தை வடிச்சிட்டு இந்த தொக்கை எடுத்து போட்டு பெரட்டி கிளறி கூட கொடுத்து விட்டுடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு எதுவுமே செய்ய முடியல, டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ் செய்யணுன்னா கூட இந்த மாங்காய் தொக்கை எடுத்து போட்டு கிளறி நீங்கள் கொடுத்து விட்டுடலாம், நல்லாயிருக்கும். இது ஏன்னா ஏற்கனவே நம்ம தாளிப்பெல்லாம் கொடுத்துருக்கோம். புதுசாக தாளிப்பெல்லாம் கொடுக்க தேவையில்லை. சாதத்தில் போட்டு கிளறி கூட கொடுத்து விடலாம். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு மேலே வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய் ஒரு 150 ml நல்லெண்ணெய் ஊற்றினோம். அது அப்படியே நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை இறக்கிடலாம்.
நல்லா இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சுருண்டு வந்ததுக்காவது மாங்காய் பிடிக்காதவங்க யார் தான் இருக்கா? அது இந்த மாதிரி கஞ்சி சாதம்லாம் வச்சுட்டு இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம் உடம்பு சரியில்லாதப்ப. மாங்காய் நமக்கு கிடைக்கிறப்போ வாங்கி விதவிதமாக ஊறுகாய் மட்டும்தான் போடணும்னு இல்லை, இந்த மாதிரி தொக்கெல்லாம் செஞ்சு ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம். வெளியில் கெட்டு போயிடும், எனக்கு வந்து வெளியிலலாம் வச்சா கெட்டு போயிடும், என் கை பக்குவத்துக்கு வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா தேவையானப்போ வெளியில் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா நமக்கு தேவையான சைடிஷ் ரெசிபி நமக்கு அப்போக்கப்போ கிடச்சிட்டே இருக்கும். நான் அப்படி தான் எல்லா ஊறுகாய் ரெசிபி இதெல்லாம் இந்த வெயில் நேரத்தில் எதெல்லாம் போட முடியுமோ அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருவேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூலுக்கோ டக்குன்னு ஒரு சைடிஷ் ரெசிபி செய்ய டைம் இல்லாதப்போ தயிர் சாதத்தை கிளறி இந்த தொக்கு எடுத்து வச்சு டக்குன்னு லஞ்ச் பாக்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சு வச்சிடலாம். நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயில் டைமில் எதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கலாமோ செஞ்சு வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, இந்த மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மாங்காய் தொக்கு ரொம்ப சிம்பிளான முறையில், அதே சமயம் குறைவான பொருட்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. இதை ஒரு பாட்டிலில் போட்டு நீங்கள் ஏர்டைட் பாட்டிலில் அப்படி வைக்கலாம். இல்லையே வாய் குறுகலான கை உள்ளே போகாத அளவுக்கு ஸ்பூன் மட்டும் போகிற பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கெட்டே போகாது. இல்லை எனக்கு கெட்டு போய்டணும்னு பயமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. தேவையானதை மட்டும் வெளியில் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாங்காய் தொக்கு. வருஷப்பரப்புக்கு எல்லார் வீட்லேயும் மாங்காய் பச்சடி, மாங்காய் தொக்கு எல்லோரும் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.